அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக ரவுடி நாகேந்திரனிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காண்டிபன். வணக்கம். இந்த விசாரணை குறித்தான முழு விவரங்கள். அர்ஷினி, ஏற்கனவே பிஎஸ்பி கட்சியுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 23 பேர் கைது செய்யப்பட்டு ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில காவல்துறை பல்வேறு கட்ட விசாரணை மற்றும் தேடுதல் வேட்டையில ஈடுபட்டு இருக்காங்க. இதுலதான் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னன்னாக்கா, நாகேந்திரன் ஏற்கனவே கொலை குற்றவாளியா இருந்து வேலூர் சிறையில சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாகேந்திரன் தற்போது சிறையில் இருக்காரு. அவரிடம் பாத்தீங்கன்னா இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தேடப்பட்டு வரும் அந்த தனிப்படை குழுவினர் விசாரணை மேற்கொள்ள போயிருக்காங்க. இப்போ சற்று முன்பாக தான் அவர்கள் வேலூர் சிறைக்குள்ள இருக்கக்கூடிய நாகேந்திரன் விசாரணை துவக்கி இருக்கிறோம் தகவல் கிடைத்திருக்கிறது. விசாரணையானது போய்கொண்டிருக்கிறது. இதே நேரத்துலதான் இங்க பாத்தீங்கன்னா பால் கனகராஜ் கிட்ட எழும்பூர்ல இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்புல நடந்திருக்கு. இந்த இடத்துல பால் கனகராஜ் கிட்ட ஒரு விசாரணை காவல்துறை மேற்கொண்டிருக்காங்க. அதே நேரத்துல தனிப்படை அங்க விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இப்போ அவங்களுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னாக்கா, அந்த தலைமறைவாக இருக்கக்கூடிய சம்பவ செந்தில் எங்கே, இந்த கொலைக்கு பின்னணி தீட்டப்பட்டது எங்கே, ஏன்னா காவல்துறைக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது இல்லைங்களா, நாகேந்திரன் இணைந்திருக்கக்கூடிய புகைப்படம், இந்த காட்சிகளை வைத்துதான் பரோல் எடுப்பு சம்பந்தமாக எதுக்காக பரோல் எடுத்தார்கள், என்ன காரணம் உள்ளிட்டவற்றை விசாரணை பண்றதுக்கு இந்த தனிப்படை தற்போது நாகேந்திரன் இருக்கக்கூடிய அந்த சிறையில விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. ஒரு புறம் நாகேந்திரன் கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தனிப்படையும், இன்னொரு புறம் இங்க பால் கனகராஜ் அவர்களிடம் இந்த காவல்துறை எழும்பூர்ல கேட்கப்படும் கேள்விகளும் ஒத்து போகிறதா என்பது தொடர்ந்து தனிப்படை அந்த பக்கம் விசாரணை மேற்கொண்டிருக்கு. இந்த நிலையில தான் தனிப்படை தற்போது வேலூர் விரைந்து அந்த ரவுடி நாகேந்திரன் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப தலைமறைவா இருக்கக்கூடிய சம்பவ செந்தில் எங்கே இருக்கிறார் என்பது தொடர்பான தகவலை பெறுவதற்குண்டான முயற்சியும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.